திரு ராம்கி, அப்படிதான் பார்க்கணுமா? இஷ்யூ பேஸ்டா பிரச்சனைகள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்ட ஜென்சி தலைமுறையினர் தான் விஜய் பக்கம் போயிருக்காங்க. இது வெறும் திரை கவர்ச்சி மட்டும் கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை முதற்கட்டம். ஜென்சியை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் தான். அது ட்ரெண்ட் மாரி ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெண்டு தான். ஸோ அதனால் இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கலாமா 25 நாளைக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்டு, இன்னைக்கு 20 நாளில் நிறைய ட்ரெண்டு மாறி இருக்கு. அதுக்கான காரணங்களும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இதில் என்னென்னா, நான் வந்து இந்த தளத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபெமிலியரான சூப்பர் ஸ்டார் சொன்னதை நான் பார்க்குறேன். அப்படின்னு அவர் சொன்ன வரிசைப்படியே முதல்ல சினிமா புகழ், அப்புறம் யங் ஓட்ஸ், அப்புறம் லேடிஸ் ஓட்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா. ஸோ ஒவ்வொன்றுமே அந்த வரிசைப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ரிலேட்டட். சினிமா புகழ் இருந்ததுனால தான் பெண்களுடைய வாக்குகளை உங்களுக்கு கவர முடிஞ்சது, பெண்கள் வாக்கு இருந்ததுனால தான் குழந்தைகள் வாக்கு இருந்தது. இதெல்லாம் இருந்ததுனால தான் சோஷியல் மீடியாவில் உள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது. நடுவில் ஏதாவது ஒரு செயின் விட்டு போயிருந்தா கூட அது வேற மாதிரியாக இருந்திருக்கும். சினிமா புகழ் அடிப்படை இது ஒன்றும் புதுசு இல்லை. பல நாடுகளில் சினிமா புகழ்ங்கிறத ஊடக புகழ்னோட எடுத்துக்கலாம். ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்து உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று மேயராக வந்த பல நாடுகளில் இருந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாமே ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், ஒரு தற்காலிக வெற்றி தான். ஆக்சுவலாக நீடித்த நாள் நிற்கணும்னா அதுக்கு கொள்கை இருக்கும். நிச்சயமா ஆக்சுவலா அது பெஸ்ட் பர்சன் வந்து சுகானா சொல்லுவார் என்ன காரணம். இல்ல தற்காலிக வெற்றி இருந்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு முதல் தேர்தலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றின்றதும் பார்க்கணும். இது சஸ்டெயின் பண்றது இங்க தான் கீ இருக்கு. இப்ப இந்த வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அது ஜென்சி தலைமுறைக்கு இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நந்தகுமார் சார் சொன்னார், திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது, அது இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. ஆனால் அப்போ ஜென்சி தலைமுறை இதற்காக ஓட்டு போட்டாங்கல்ல, திமுக மேலே உள்ள அதிருப்தினால விசில் சின்னத்துக்கு போட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம விசிலுக்கு போட்டோம், அட்லீஸ்ட் 2வது இடத்துல அண்ணா திமுக வரும் பார்த்தா 2வது இடத்துல திமுக வந்திருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும், எதுக்காக நம்ம போட்டோம். அதனால இது வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத விஷயம் தான் ஆக்சுவலாக. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு திரிசங்கு மாரி ஒரு யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு இடத்துல போய் நின்றுச்சுக்கலாம். யாருமே ஒரு தெளிவான இது இன்னாருக்கு போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் முழுக்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க, இவருக்காக போடுகிறோம்னு நினைக்கிறவங்களோட இவருக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு போடுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. மாற்றத்துக்காக போட்டவங்களா இருக்காங்க. ஸோ இதனால பல குழப்பங்கள். அதனால இதுவே சரியான நேரமே இல்லை. உடனடியாக ஜென்சி வந்து அதை நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறதே சரியா. முதல்ல எந்த கட்சியுமே அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம் இல்லையா, அந்த பணின்றதுக்காக ஆரம்ப புள்ளியா இருக்குது, அந்த சந்தேகமே கிடையாது. எங்கேயாவது வந்து ஆரம்பிச்சுதான் ஆகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல புள்ளியில் ஆரம்பிச்சிடும். ஆனா வந்து முழுக்க இதை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்ல ஜென்சி மட்டும்தான், இன்ஸ்டா மட்டும்தான் அப்படின்னா அதுல சில நியாயங்கள் இருக்கு. இன்ஸ்டால நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது தொடர்ச்சி அது சம்பந்தமான விஷயங்களே கண்முன் கொண்டு வரும். இப்போ அது ஒரு மாதிரி ஒரு சினாரியாவே செட் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ளே நீங்களே ஓஹோ உலகமே இதை பத்தி தான் பேசியிருக்கு, நாமளும் இதை பத்தி பேசணுங்க, நீங்களே இதனால தான் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தையே வந்துச்சு. ஸோ அதனால அதனுடைய தாக்கம் நிச்சயமா இருக்கு. பட் அதுக்கு சில ப்ரையாரிட்டிஸ், அதுக்கு முன்னாடி அடிப்படை தகுதிங்கிறது சினிமா புகழ். உங்களுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமான ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றாருன்னா நீங்க பிரபலமா இருப்பதனால தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே செயின் ரியாக்ஷன். அதனால முழுக்க இன்ஸ்டா தான் காரணம்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. ஆனா நிச்சயமா ஜென்சி மக்கள் மத்தியில் இந்த கொள்கை அரசியல், நீண்ட கால விவாதங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலே நிச்சயமா போர் அடிச்சிருக்கு. நான் பல முறை பேசியிருக்கேன். குறிப்பா இந்த ஆளுநர் மசோதா விஷயங்கள்லாம் வரும்போதெல்லாம் அவங்களால சொல்லி எளிதாக புள்ளி வைக்கவே முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு புரியல, இதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு. ஒரு கல்லூரி மாணவர் சொல்றாரு, துணைவேந்தராக முதல்வர் இருந்தா என்னங்க, ஆளுநர் இருந்தா எனக்கு என்னங்க, எனக்கு கல்லூரி கட்டணம் குறையுமா இல்ல கல்லூரி என்னுடைய கட்டமைப்புல மாறுபடுமா, அது தெளிவா அவங்களுடைய பிரச்சனை தான் பிரதானமா. இன்னொரு கேள்வி திரு ராம்கி, இப்போ டிஎம்கே வந்து ஜென்சின்னு போறாங்க, திரு நந்தகுமார் சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி ஐடி விங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அதிமுக பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வேர்ல்ட் அப்படின்றது கடந்த 10 ஆண்டுகளாகவே இருக்கு, கடந்த 5 ஆண்டுகளா அதோடைய தாக்கம் இன்னுமே அதிகமா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆழமா இறங்கின மாதிரி அதிமுக அதை புரிஞ்சுக்கலையோன்ற கேள்வி வருது. நிச்சயமா அதிமுக புரியல. அவங்களுக்கு வந்து அந்த இளைய தலைவர்களே இல்லை. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல அவங்க பண்றவங்க கூட எத்தனை வயது 40 வயது குறைந்த நிர்வாகிகள் இருக்கா நம்ம கணக்கெடுத்தா கூட அதுலயே ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நம்பர் தான் இருக்கு. ஸோ நான் அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இளைய தலைவர் வந்தாருன்னா அவர் வந்து நிறைய செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. திமுகவாவது இதுல ஈஸியா பவுன்ஸ் ஆகி வருவாங்க. அதிமுக இந்த விஷயத்துல வர்றதுக்கு ரொம்ப நேரம் மெனக்கட வேண்டியிருக்கும். பட் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி போகுது, கூட்டணி அரசியல் நோக்கி போகுது. ஒருத்தரை நம்பி யாருமே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் செயல்படுறாங்க. அப்படிங்கும் போது ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற நிலைமை நோக்கி போகும்போது எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னால அதுதான் இயல்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் ஒரே கட்சி நான் ஜென்சியும் கவர் பண்ணோம், வயதானவர்கள் கொள்கைவாதிகளையும் நான் கவர் பண்ணோம், தேசிய உணர்வாளரையும் கவர் பண்ணோம், திராவிடர்களையும், அது முடிய சாத்தியமே இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது அதை பதில் அளிக்க முடியாத ஒரு தர்மசகனமான சூழலா இருக்கு. ரெண்டாவது இன்றைய தலைமுறை வந்து ரொம்ப தர்க்கத்தை விரும்புகிறது, ரொம்ப சிம்பிளா எளிமையா ஒரே வாக்கில் சொல்லுங்க அப்படிங்குது. அதற்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியல. ஆக்சுவலா நீங்க சீமான் பெரியார் பற்றி நிறைய விமர்சனம் எல்லாம் பண்ணும்போது பெரிய வரவேற்பு இருந்தது. என்னன்னா அவங்க அதை பார்க்கல, பெரியார் யார் சீமான் யாரெல்லாம் பார்க்கல. பட் அதுல வர்ற வாத பிரதிவாதங்கள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்னால உள்ள நுழையிறாங்க. அவங்க திரும்ப கேள்வி கேட்கறாங்க, பெரியாருக்கு அம்பேத்கருக்கு என்ன ஒரு வித்தியாசம், பெரியார் செய்யாததை அம்பேத்கர் என்ன செஞ்சிருக்காரு, அம்பேத்கர் செய்யாத பெரியார் என்ன செய்யறாரு ஒரு தளத்தில் நீ கேட்கும்போது நம்மளால ஒரு சிங்கிள் லைன் நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. பல சிக்கல்ல நம்ம இருக்கோம். இது நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு புரிய வச்சு கொண்டு வர்றதுங்கிற முக்கியம். ஸோ அதனால இதெல்லாம் புரியாம அவங்க உள்ள இந்த கொள்கை விஷயத்துக்கு உள்ள வரவே மாட்டாங்க. அப்ப மேம்போக்காக தான் அரசியலை பார்ப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது எப்படின்னா தாவேக்காங்கிற கட்டமைப்பு இல்லை, ஒண்ணு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, கட்டமைப்புக்காக பல விஷயங்கள் போராடுறாங்க. பனையூர்ல டெய்லி வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்துட்டே இருக்காங்க ஆட்கள்லாம். ஸோ இப்போ அவங்களுக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற தாவேக்கா தொண்டர்கள் எந்த அளவுக்கு இணைந்து பணியாற்ற போகிறார்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். சரி பாப்போம். மற்ற கட்சிகள்லயும் அப்படிதான் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பேசலாம்.